பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது கால வேலைக்கு நன்றி. இன்றைய இறை வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, இன்றைய எடுக்கிற தீர்மானம், மக்கள் அதை கடைப்பிடித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற அவங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தை குறித்து தீர்மானம் எடுத்தோம். அடுத்து குடும்ப வாழ்க்கையை குறித்த ஒரு தீர்மானம் எடுத்தோம். இன்றைக்கு பொருளாதார வாழ்க்கையை குறித்து தீர்மானம். ஏன் இன்றைக்கி பொருளாதார வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டு உழைக்கிறோம், சம்பாத்தியம் பண்ணுறோம், பொருளாதாரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன் வளர்ச்சி அடைய முடியல? இன்னும் கடன் வாங்கிறதும் கொடுக்கறதுமா தான் வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன் நம்முடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியலை? தீர்மானம் எடுங்க. வட்டிக்கு வாங்கிறதும் தப்பு, வட்டிக்கு கொடுக்கறதும் தப்பு. உன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் இருக்கு. அடுத்து வட்டிக்கு வாங்கிறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. ரெண்டு காரியத்தை தீர்மானம் பண்ணு. எவ்வளவு தேவை இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சுங்க. வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகிருக்குன்ற ஒரு தீர்மானம் எடுங்க. பொருளாதாரத்தில் வளருவீங்க நிச்சயமாக. பல ஆயிரங்களாக இருக்கிற லட்சங்களாக, லட்சாதிபதி கோடீஸ்வரனாக கூட கர்த்தர் உயர்த்துவார். அந்த பொருளாதார வாழ்க்கையில் நீங்கள் வளருவதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. 128 சங்கீதம் 2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். யாருக்கு மேல உள்ள வசனம் படிமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எவனோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர் பயந்து அவர் வழியில் நடந்தா அவனே ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவானா, பாக்கிய நன்மை உண்டாகிருக்கு. அத்தனையே சார்ந்து வாழுகிற வாழ்க்கை நிச்சயமா என்னை கர்த்தர் நடத்துவார். அவர் என்னை போஷிப்பார். அவரை சார்ந்து வாழ்க்கை. விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். விசுவாசி கர்த்தர் ஒரு உண்டு நம்புகிற பலர் அடிக்க விசுவாசிக்கணும். உங்கள் பெற்றோர்களுக்கு, உங்கள் பெற்றோர்கள், என்னுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள் நான் வளரும்போது நல்ல உணவு தடார்த்தமாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க நினைக்கிறோம், நல்லா படிக்க வைக்க நினைக்கிறோம். இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் பெற்றோர்களை பிள்ளைகள் கேட்காம அது வாலண்டியராக பிள்ளைகளுக்கு தேவை என்ன என்பதை பெற்றோர்கள் செய்யலையா? பொருளாதார பெற்றோர்களாக இருக்கிற நம்மளே நல்ல காரியங்களை செய்யலையா? அந்தந்த காலத்தில் எதை செய்யணும், அந்த குறிப்பிட்ட காலம் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்து அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதம், அதுக்கு ஒரு குழந்தைய சந்ததியை கொடுக்குறாரு, ஒரு வீடு தேவனுங்கிறாரு, வாகனம் தேவன், இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கலையா? நிச்சயமாக தருவார். ஒரு பெற்றோரை நம்ம பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டத்தை நம்ம அதுகளுக்கு இப்படி செய்யணும்னு விரும்பி அதை செய்கிறோமே. நம்ம ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர், அதை ரட்சகர், நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்தவர். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு புஸ்தகத்தில் ஒரு செய்தியை வாசித்தேன். ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க 2 பேரும் வேலை செய்கிற அந்த வருமானத்தை 2 பேருக்கு ஆண்டவர் சமுதிரம் வச்சு ஜெபிப்பாங்களாம். 2 பேர் வருமானத்தையும் வைத்து, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் யார்கிட்ட எனக்கு கையேந்தி நிற்கக்கூடாதுப்பா, கடன் வாங்கக்கூடாதுப்பா, நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் ஜெபம் பண்ணிட்டு 2 பேர் வருமானத்திலேயும் முதல்ல தசம பாகத்தை எடுத்து வைப்பார்களாம். எடுத்து வைத்து அதை கர்த்தருடைய சமுத்திரம் அதை கொடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த பணத்தை செலவு பண்ணால் அவங்க சொல்கிறாங்க, எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க, இது வரைக்கும் நான் கடன் வாங்க தேவன் அனுமதிக்கலை. எதுவும் எங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாக செலவினங்கள், இதனால் நம்ம கடன் பட வேண்டிய சூழ்நிலை வரும் என்றால் அதை நாங்கள் அந்த செலவை விட்டுருவோம், குறைச்சிருவோம். அதுக்காக அந்த காரியத்தை நாங்கள் செலவு பண்ண மாட்டோம். ஆண்டவர் அதுக்கு ஒரு ஞானத்தை தந்திருக்கிறார் நமக்கு. அதனால் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எவ்வளவு லட்சங்களுக்கு கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், எங்களுக்கு வழி நடத்துங்க ஆண்டவரே, நாங்கள் யார்கிட்ட கைகட்டி நிற்கக்கூடாது. இது வரைக்கும் கர்த்தர் எங்களோட உழைப்பை என்றைக்கு கர்த்தருக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சோமோ கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். எத்தனை லட்சங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எங்களோட குடும்பக்காரியை நடத்தி கொடுத்து என்னை சாட்சி சொல்கிறாங்க. இந்த செய்தியை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு வீழ்ச்சி அடைந்த சூழ்நிலை என்ன? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற ஒரு அனுபவத்தை நீ கை கொள்ளலை. எல்லா விளைவிலும் முதற் பல தேவனை கணம் பண்ணி வாழுங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாத்தின பலன் கொடுக்கிற கர்த்தர் என்று அறிந்து வாழுங்க.
அதாவது தெய்வ பயத்தோடு அந்த வருமானத்தை வாங்கி 1ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ தேவ சமூகத்தில் ஜெபித்து அது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை பிரித்து எடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையை செலவு பண்ணுங்க. கர்த்தரை அந்த ஆசீர்வதிப்பார். மீதமான துணிக்கு எடுக்க வைப்பார். பொருளாதாரத்தில் வளருவீங்க. நீங்கள் அநேகருக்கு கொடுக்குறோம் மாற்றுவார். வட்டிக்கு இல்லை, அவர்களுக்கு வட்டி கொடுக்க மாட்டீங்க, உதவி செய்வீங்க. மற்ற உதவி செய்கிற அளவுக்கு உயர்த்திடுவார் கர்த்தர். உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்து. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் பொருளாதார வாழ்க்கையை ஆசீர்வதித்து கடுமையாக உழைக்கிற சுறுசுறுப்பு உள்ளவன், உண்மையாய் உழைக்கிறவன் ஆசீர்வாதத்தின் பங்கை சுதந்திரித்துக் கொள்வான். மூரத்தின பலனை பெற்றுக்கொள்வான். உழைப்பின் முதற் பலனை பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனின் முந்தி பங்கு பெறுவானாம். கட்டாயம் அந்த பிரயாசத்தை கர்த்தர் அனுபவிக்க வைப்பார். அதனால நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகிருக்குமா? இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய இதுவரையிலும் எவ்வளோ பிரயாசப்பட்ட கடன் கஷ்டம், இன்னும் கடன் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். எத்தனை கோடீஸ்வரனாக இருந்தாலும் கடன் வாங்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்களுடைய உழைப்பை வருமானத்தை தேவ சமுத்திரம் வச்சு ஜெபிங்க. அது கர்த்தருக்குன்னு ஒரு 10ல் 1 பங்கு எடுத்து வைங்க. அதுக்கு பாருங்க, வாழ்க்கைக்கு ஒரு எல்லா நன்மைகளுக்கும் செலவு பண்ணுங்க, திட்டமிடுங்க. நிச்சயமாக நீங்கள் வாங்க மாட்டீங்க, பலருக்கு கொடுப்பீங்க. இன்றைக்கு பொருளாதாரத்தை குறித்த தீர்மானம் எடுங்க. கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக யாரெல்லாம் இப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்து ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமாக உழைப்பை பிரயாசத்தை ஆசீர்வதித்து ஆயிரங்களுக்கு நீங்கள் அதிபதியாக இருந்தால் லட்சங்களாக்குவார். லட்சங்களுக்கு அதிபதியாக்குனா கோடிக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காக வழி நடத்துவார். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.